திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற அற்புதமான பதிகம் நமக்கு அளவற்ற செல்வத்தை தரும். அந்த பதிகத்துடைய வரலாறு, அது எந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னால், அந்த பதிகத்தில் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருவீழிமிழலை மேலே அந்த பதிகத்தை ஏற்றிருக்கார். வீழிநாதர் அப்படின்னு என்றைக்கும் மாப்பிள்ளை சுவாமியாகவே திருமண கோலத்துடன் காட்சி தரக்கூடிய அற்புதமான சிவபெருமான் மீது ஞானசம்பந்தர் பெருமான் இந்த பதிகத்தை எழுதியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் இந்த பதிகம் படித்தால் செல்வங்கள் நல்லா கிடைக்கும், அந்த செல்வங்களை வைத்து நாம் நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உட்கருத்து. இந்த பதிகத்தோட வரலாறு பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். இரண்டாவது, கடுமையான வழக்குகள், வியாஜியங்கள், இது போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏதாவது தேவையில்லாத விஷயத்தில் நம்ம மாட்டின்ட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த பதிகம் கண்டிப்பாக அந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் நிச்சயமாக நம்மை காப்பாற்றும், நீதியை மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து நம்மளை நிச்சயமாக காப்பாற்றும் அப்படிங்கிற இந்த அற்புதமாக அந்த பதிகத்துடைய மகிமை. இந்த பதிகம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. பல பேர் அதை படித்து படனம் செய்து பாராயணம் செய்து பலன் பெற்றிருக்கிறார்கள். திருவீழிமிழலை அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துடைய பெயர். வீழிநாதர் அப்படிங்கிற இந்த சுவாமி, இந்த சுவாமியை தரிசிப்பதற்காக அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வரார். அப்பரும் ஞானசம்பந்த சுவாமிகளும் எவ்வளவோ ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை தரிசிக்கிறார்கள். அப்படி தங்கி ஒவ்வொரு கோவிலாக பதிகம் பாடிக்கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது பதிகம் பாடிக்கொண்டு வரும் பொழுது அப்பொழுது அந்த தாசிய பாவத்திலே சிவபெருமானுடன் இருப்பார். சுந்தரர் இறைவனை தோழன் போல் வைத்துக் கொள்வார். ஞானசம்பந்தரோ பக்தியால் பதிகத்தை செய்வார். இப்பொழுது இந்த ஊருக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இந்த ஊரில் பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சம்பந்தருக்கும் சரி அப்பருக்கும் சரி இது ரொம்ப மனவேதனையை அளிக்கக்கூடிய விஷயமாக என்ன செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானை நோக்கி பதிகம் பாட ஆரம்பிக்கிறார்கள். அப்பர் பெருமான் சிவபெருமானை தியானம் செய்கிறார். அப்பர் பெருமானுக்கு படிக்காசு கிடைக்கிறது. ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கும் படிக்காசு கிடைக்கிறது. அந்த படிக்காசில் என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தால், அப்பர் சுவாமிகளுடைய மடத்தில் அன்னதானம் ரொம்ப சீக்கிரமே துவங்கி விடுறது. ஆனால் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த மடத்தில் அன்னதானம் கொஞ்சம் மெதுவாகத்தான் தொடங்குகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு மனசில் ஒரு கவலை வருது. கவலை இதில் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கவலை மட்டும்தான். என்ன கவலைனா, சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதில் தாமதம் ஆகிவிடுறதே அப்படிங்கிறது தானே தவிர, அப்பர் பெருமானோட மடத்தில் சீக்கிரமாக அன்னதானம் நடக்கிறதே இல்லை, நம்ம ஏதாவது விதத்தில் கம்மியாயிட்டோமா அப்பர் பெருமானோட அப்படிங்கிற எந்தவித எண்ணமும் கிடையாது. இவர்களெல்லாம் ரொம்பவும் அற்புதமான சிவனடியார்கள். இவர்களும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. இப்பொழுது ஏன் நம்மளுடைய மடத்தில் அன்னதானம் இப்படி தாமதப்படுறது அப்படின்னு யோசிக்கிறார் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள். அப்பொழுது சுவாமி என்ன பண்ணுறாருனா, இறைவனை நோக்கி ஒரு அற்புதமான பதிகத்தை இயற்றி பாட ஆரம்பிக்கிறார். இந்த பதிகம் ரொம்ப எளிமையான பதிகம், ஆனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பதிகம். அதாவது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது போலவே தான் இந்த பதிகம். ரொம்பவும் சின்னதாக இருக்கும், ஆனால் இது அளப்பரிய ஆற்றலை தன்னடக்கத்தை அடக்கி வைத்துள்ளது அப்படிங்கிறதுக்கு பல பேர் சான்று. இப்போ இந்த பதிகத்தை ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை நோக்கி பாடினதுக்கு அப்புறமா அவருக்கு கிடைத்த காசு கொஞ்சம் மாற்று கம்மியாக முன்னாடி இருந்தது அல்லவா. வாகீசருக்கு கிடைத்த அந்த காசு மாற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் அதுக்கு நிறைய விலை கிடைத்தது. அந்த விருட்சப்படியில் தான் இது வைத்து கொண்டிருந்தார். மேற்கு படியில் ஒரு மகானும் இன்னொரு படி கிழக்கு படியில் இன்னொரு மகானும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அந்த காசை. அந்த மாற்று குறைவாக இருந்ததை நோக்கி ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கவலைப்பட்டு இந்த பதிகத்தை பாடவே அந்த காசும் அப்பர் சுவாமிகள் எப்படி கிடைத்ததோ அது போலவே அந்த மாற்று சமமாகவே கிடைத்து அங்கும் அன்னதானம் சீக்கிரமே நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிகத்துடைய வரலாறு. செல்வம் தரும் பதிகம் அப்படிங்கிறது சத்தியம். ஆனால் அந்த செல்வம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அது நமக்காகவே நாம் பயன்படுத்தி கொள்வதற்காக மட்டும் கூடாது. நம்மளுடைய தேவைகளுக்கு போக மற்றவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வதும், இறைவன் வழிபாட்டுக்கு என்ன வேண்டுமோ அதற்கான என்ன வழிகள் செய்வதோ அதற்கான தான தர்மங்கள் தர்ம காரியங்கள் செய்வதற்கு கண்டிப்பாக அது பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிகத்துடைய உட்கருத்து. இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் தியானித்து விடுவோம் இறைவன் அருளால். திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலீர் ஏசில் இல்லையே, இறைவராயினீர் மறைகொள் மிழலீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே, செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலீர் பைகொள் அறிவினீர் உய்ய நல்குமே, நீர் பூசினீர் ஏறு தேர் நீர் கூறு மிழலீர் பேரும் அருளுமே,
காமன் வேவுவோர் தூமக்கண்ணினீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடரின் அணிகொள் மிழலீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நிறித்தர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பரிகொள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே காழிமா நகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே அப்படிங்கிற இது ரொம்ப 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 எளிமையான ரொம்ப ரொம்ப சின்ன பதிகம் போல் நமக்கு தோன்றும். ஆனால் ஏற்கனவே சொல்வது போல் இந்த பதிகத்தில் எப்படி இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தால் இது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிசு அளப்பரிய ஆற்றலை தன்னகத்தை அடக்கியுள்ளது இந்த திருவேழிமிழலை பதிகம். இந்த பதிகத்தை படித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செல்வ செழிப்புங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான விஷயமாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த திருவேழிமிழலை சுவாமி இப்பொழுது தாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த உற்சவரை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான அழகான தோற்றத்துடன் மாப்பிள்ளையாக என்னைக்குமே நித்தியமான மாப்பிள்ளை கோலத்தில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்தலத்தோட விசேஷம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தலத்துக்கு போனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஸ்தலத்தோட மகிமை அப்படிதான். இங்கே ஒரு முனிவர் வரார். அந்த முனிவர் வந்து காத்தியாயன முனிவர் அப்படிங்கிற அந்த முனிவர் வந்து தவம் ஏற்றார். அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி தவம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தால் சாட்சாத் அம்பிகையை காத்தியாயினி தேவியாக அவருக்கு வந்து பெண்ணாக பிறக்கிறாள். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்துடைய விசேஷம். அந்த அம்பிகை வளர்ந்து வரும் பொழுது சிவபெருமானை நம்பிகை கைப்பிடித்த காரணத்தினால் என்றைக்கும் நித்திய மாப்பிள்ளை கோலத்தில் தான் சிவபெருமானுக்கு மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற பெயரே இங்கு இருக்குது. அப்படினால் திருமணத்தடை கண்டிப்பாக இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் நிச்சயமாக திருமணத்தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். அது மட்டுமல்லாமல் இங்கு வந்து இந்த முனிவருக்கு இந்த குழந்தை பாகியம் கிடைத்த காரணத்தினால் இங்கு அம்பிகையே குழந்தையாக பிறந்த காரணத்தினால் எல்லாருக்கும் இந்த குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் மனசில் ஏக்கம் இருக்கோ அவளுக்கும் கண்டிப்பாக இங்கு பலன் கிடைப்பது சத்தியம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குபேர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் கூட இருக்குது. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னால் இங்கு வந்தால் செல்வ வளங்கள் எல்லாம் அட்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பார். மட்டும் இல்லாமல் இங்கு பாதாள நந்தி உள்ளது, அற்புதமான நடராஜர் சன்னதி இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஸ்ரீமன் நாராயணன் வந்து சுதர்சன சக்கரத்தை இறைவனிடம் வந்து பெற்றதாக இன்னொரு ஸ்தல வரலாறும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது இழந்த பொருள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கைவிட்டு போயிட்டது அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் இந்த திருவேழிமிழலையில் இருக்கக்கூடிய இறைவனை சிவபெருமானை நாம் தியானித்தோம் அப்படின்னால் கண்டிப்பாக பல நன்மைகள் நமக்கு நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த பதிகத்தை எவ்வளவோ பேர், அது மட்டும் இல்லாமல் வழக்கு வியாஜ்யங்கள் எல்லாம் சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பதிகத்தை படித்து இறைவன் அந்த பதிகத்தை படிப்பவர்களுக்கெல்லாம் வழக்கருத்தீஸ்வரராகவே இருந்து அனுகிரகம் செய்திருக்கார். அந்த வழக்கு வியாஜ்யங்கள் எல்லாம் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த திருவேழிமிழலையோட மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருவேழிமிழலை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்ததுனால் இங்கே சந்தனம், செண்பகம், பலா, விழா இது போன்ற பல மரங்கள் எல்லாம் இருந்தது. மிழலை குறும்பூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு பெயர் இருந்தது. அங்கு வேடுவர்கள் பல இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு வேடர் வந்து இந்த இறைவனுக்கு தினமும் நைவேத்தியம் படைத்து கொண்டே வந்தார். அது விளாங்கனியை நைவேத்தியமாக சிவபெருமானுக்கு வைத்து கொண்டே வந்தார். அதன் காரணமாக தான் இந்த பெருமானுக்கு வீழிநாதரோட பாதத்தில் அதை எப்பவுமே வச்சு கொண்டிருப்பார் அந்த பழத்தை. அதன் காரணமாக தான் திருவேழிமிழலை அப்படிங்கிற இந்த ஊருடைய பெயரும் வந்தது. பல அற்புதமான விஷயங்களை தன்னகத்தை அடக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த முனிவருடைய மகளாக அம்பிகை வந்து சிவபெருமானை கரம் பிடித்தாள் அப்படின்னு சொன்னோம் அல்லவா, அந்த முனிவரின் வேண்டுகோள் படி சித்திரை மாதம் மக நட்சத்திரத்தில் இத்தலத்தில் இறைவனை எழுந்தருளி அம்பிகை திருமணம் செய்தார். அந்த விசேஷம் அந்த சித்திரை மாதம் மக நட்சத்திரம் இங்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமையப்படுறது இந்த திருவேழிமிழலை அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தில். அதனால் இவ்வளவு மகிமைகளே தன்னகத்தை அடக்கியிருக்கக்கூடிய அந்த திருவேழிமிழலை க்ஷேத்திரத்திற்கு நாம் சென்று இறைவனும் இறைவியின் அருள் கடாட்சத்துக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.